எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இப்போ நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால மில்க்கு கேர்டு இதுக்கெல்லாம் அலர்ஜி ஆகிட்டே வருதாங்க. பன்னீர் சீஸ் அந்த மாதிரி மிக மிக அதிகம். ஆனால் அது அலர்ஜின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அரிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. ஜீரணமாகாது. நம்மளுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், ரொம்ப கேஸ் ஃபார்மேஷன், ஏதோ வயிற்று வலிக்குது, இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு அலர்ஜியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கு டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போனிக்கிட்டாலே நியூட்ரிஷன் படித்து இப்போ நிறைய பேர் கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட போனாலே அவங்க அதை கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அவாய்ட் பண்ணாக்கா அவங்க சரியாயிடுவாங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக தயிருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய விதமான கேர்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இங்கே பீனட் கேர்டு, நானே பீனட் கேர்டு வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் கீழே ஷேர் பண்ணுறேன். கோகனட் கேர்டு கிடைக்குது, ஆல்மண்ட் கேர்டு கிடைக்குது. அந்த மாதிரி காம்பினேஷன் கோகனட் அண்ட் ஆல்மண்ட் அந்த மாதிரி விதவிதமான காம்பினேஷன் கேர்டு கிடைக்குது. உலகம் பூராவுமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்தியாவிலையும் ரொம்ப சுலபமாக கிடைக்குது. ஆன்லைன்லேயும் வாங்கலாங்க. இதுக்காக தனியாக கவர்மெண்ட் ஷாப்ஸும் இருக்குது. அங்கே கூட நம்ம வாங்கிக்கலாம். வீட்லேயும் நம்ம சுலபமாக பண்ணிக்கலாம். இது நம்ம தயிர் மாதிரி துவைய வைக்கிறது கிடையாது. இதில் கொஞ்சம் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. அது நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த வீகன் மோர் குழம்பு நான் இப்போ சொல்கிறது அதாவது எந்த விதமாகவும் அனிமல் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறோம். அது அனிமல் ப்ராடக்ட்ஸுங்கிறப்ப நம்ம பட்டர் இருக்காது, கீ இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க. வீகன் அப்படிங்கிறப்ப இந்த மோர் குழம்புக்கு நான் டோஃபு யூஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்காக. முருங்கைக்காய் டோஃபு வீகன் மோர் குழம்பு. இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதை அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதுக்கு பதிலாக நம்ம எதுவும் மோர் குழம்புனே நம்ம மிஸ் பண்ணலையே, மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும். அது மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இங்கே முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது பீனட் கேர்டு, அதாவது வேர்க்கடையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தயிர், பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், இதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இது டோஃபு அதாவது சோயா பன்னீர்னு சொல்லுவாங்க, இதோட தேங்காய் துருவல், கொஞ்சமாக வெந்தயம் தாளிப்பதற்கு, கடுகு தாளிப்பதற்கு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் இந்த முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் டைம் சேவ் ஆகிறதுக்காக. இப்போ நீங்கள் ரெகுலராக வேக வைக்கிறதுனாக்க இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியோடு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது அரைக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், இது ரெண்டும் போட்டால் நல்லா இருக்குங்க. இதோட கொஞ்சமாக சீரகம். பொதுவாக நிறைய பேர் தோரம்பருப்பு ஊற வச்சு போடுவாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டுங்களில் பொட்டுக்கடலை தான் போடுவாங்க. பொட்டுக்கடலை போட்டால் அது ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 4 வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. அது ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இதை கொஞ்சம் லேசாக அரைச்சிட்டு, தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு கடைசியில் டோஃபு சேர்த்து அரைச்சிக்கலாம். டோஃபு இதோடு சேர்த்து அரைச்சா நம்மளுக்கு ஒரு மோர் குழம்புக்கு ஒரு திக்னஸும் கொடுக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு பாருங்கள். முதல்ல தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ இதோட இந்த டோஃபு சோயா பன்னீரை கிரம்பிள் பண்ணி போடுறேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே நம்ம இந்த வீகன் கேர்டு வேர்க்கடலை தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்து ஒரு தடவை திருப்பி ஊற்றிடலாம். இதில் இருக்கிறது வேஸ்ட் ஆக வேண்டாம், அதிக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரே ஒரு தடவை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த நம்ம ரெகுலர் தயிருக்கு பதிலாக இந்த தயிர் சேர்க்குறேன். இப்போ சேர்த்த பிறகு நம்மளுக்கு அதிக நேரம் கொதிக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சூடானா போகிறோம். எல்லா மோர் குழம்பு மாதிரி தான். மோர் குழம்பு அதிக நேரம் கொதிக்க விட மாட்டோம். முக்கியமாக ப்ரோபயோட்டிக் வேல்யூ அது குறைஞ்சி போயிடும். நம்ம பாயில் பண்ணாக்க நல்ல ஒரு சூடான போதுமானது. இதே மாதிரி
எந்த தயிர் சேர்த்த டிஷ்ஷுக்கும் அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து ப்ரோபயோட்டிக் வேல்யூ இருக்குது. அதாவது நல்லதை செய்யும் நுண்ணுயிர்கள் இந்த தயிர்லையும் இருக்குது. இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக் இது எல்லாருக்குமே நிறைய இப்போ பேசி ஆரம்பிச்சாச்சு. நம்ம தயிரில் வந்து நல்லதை செய்யும் நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால அதை வச்சு நிறையா டிஷ் பண்ணுறோம். அதனால தான் இது வந்து ஓவர் பாயிலிங் பண்ணக்கூடாது, ஓவர் குக் பண்ணக்கூடாதுங்கிறது. அது அழிஞ்சி போயிடும். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு கொதி வரதுக்கு முன்னாடி லேசாக இதாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை வந்து இதிலேயே சேர்த்துலாம். இப்போ இது தாளித்து கொட்டுறப்ப அது மேலேயே தாளித்து கொட்டிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா ஒரு நல்ல கூடுதல் ஒரு வாசனை கிடைக்குங்க. அவங்க விருப்பம் தான், உங்களோட விருப்பம். நீங்கள் என்ன வீட்டில் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறது அரை டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இதுலேயும் வெந்தயம் சேர்த்துருக்கேன், தாளிப்பதுலேயும் வெந்தயம் சேர்க்குறேன். அந்த கொஞ்சம் வெந்தயம் வந்து கூடுதல் சுவையாக கொடுக்கும். நம்மளுக்கு வந்து மற்ற சுவையை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாத்தம், பித்தம், கபம் இந்த 3 விதமான தோஷங்கள் இருக்கிற உடம்பு இருக்கிறவங்களுக்கு, அதாவது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே சமன்படுத்தக்கூடியது கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்துலேயுமே இருக்கும். மஞ்சள்லையும் இருக்குது. இப்போ இதில் எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கலாம். எப்போதுமே கடுகு பொரிய ஆரம்பித்த பிறகு தான் மற்றது சேர்க்கணும். நிறைய பேர் நிறைய தவறாக பண்ணுறாங்க. இப்போ தண்ணியில் குறைச்சிட்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். 4 வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே வெந்தயம் செவந்துடும். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இந்த மாதிரி சேர்க்குறப்ப ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போ இது தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் சேர்த்துலாம். கருவேப்பிலை மேலே ஊற்றுனீங்கன்னா ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மிக சுவையான வீகன் மோர் குழம்பு ரெடி. முருங்கைக்காய் டோஃபு வீகன் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து மில்க் அலர்ஜி இருக்கிறவங்க, தயிர் சாப்பிட்டா சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும். நிறைய பேருக்கு வந்து அது தயிர்னாலன்னு தெரியாமல், அதாவது தயிர் பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ வர்ற அந்த பாலும் அதில் அவங்க சேர்க்கப்படுற பல விஷயங்கள் அதை தயிராக பண்ணுறப்ப இல்லை ரெடிமேடாக தயிர் கடையில் வாங்குறப்ப கிடைக்கிறதுனால ஆட் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு அலர்ஜியை ஏற்படுத்துது. வீட்டில் தோய வைக்கிறது எப்போதுமே பெட்டர் கடையில் வாங்குறத விட. ஆனால் அதில் கூட வந்து பால் வந்து அடல்ட்ரேட்டராக இருக்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பசுமாட்டை வச்சு கறந்து வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் வந்து அலர்ஜி இருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறப்போ அதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து டோஃபு வந்து சோயா பன்னீர் வந்து நிறைய பேர் வந்து நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நான் வந்து சட்னியில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், தொகையில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி குழம்புல அரைக்கிற குழம்பு இல்லை மோர் குழம்புல போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்காக நல்ல டேஸ்டியாகவே இருக்குது. நம்ம வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். நான் ரெகுலராக வந்து டோஃபு வந்து எவ்ரிடே எப்படியாவது கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக எடுக்க ஆரம்பித்த பிறகு நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா மசில் ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போன்ஸு, மசில்ஸு ஸ்ட்ரென்த்து தேவை. அதுக்கு உடற்பயிற்சியும் தேவை. அதே மாதிரி வந்து டயட்டில் மாற்றங்கள் தேவை. அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக ஒவ்வொரு டிஷ்ஷும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம உடல் இளைக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ப்ரோட்டீனில் இருக்கிற நம்ம கேலரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தெர்மோஜெனிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகப்படியான கேலரிஸை பர்ன் பண்ணுறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சூடு. அதனால தான் ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்றவங்க எல்லாம் உடல் எடை குறைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் வந்து வேறு என்னென்ன காய்கறிகள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா வதக்கிட்டு யூஸ் பண்ணலாம். சேப்பங்கிழங்குனாக்கா பாயில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் போடலாம், மஞ்சள் பூசணிக்காய் போடலாம். நம்ம விரும்புகிற காய்கறிகள், அதாவது நாட்டு காய்கறிகள் பொதுவாக போடுவோம். அந்த மாதிரி மோர் குழம்பு பண்ணி பாருங்கள். மோர் உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுத்துட்டு மோர் உருண்டை குழம்பு பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ரெகுலராக வந்து எல்லாருக்கும் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு யாருக்கு அலர்ஜி இருக்கோ அவங்க வந்து அந்த மோர் போடுற போர்ஷன் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் அவங்களுக்கு போட்டுட்டு நம்மளுக்கு அந்த மோரை போட்டுட்டு நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கனாக்கா 2 விதமாகவும் குழம்பு ரெடி ஆகிருக்கும். யாருக்கு எது வேணால் அதை சர்வ் பண்ணலாம். இப்போது நான் கொடுத்துக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுலேயே நாங்கள் வேணுனாக்கா மைக்ரோ கிரீன்ஸு சேர்க்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கீரை வந்து ஆவியில் வேக வச்சுட்டு கையில் மேஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி
மோர் குழம்புல வந்து துவரம்பருப்பு சேர்க்குறவங்க உண்டு. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி இதுதான் போடுவோம், பொட்டுக்கடலை தான் போடுவோம். நிறைய பேர் தனியாக சேர்ப்பாங்க. எனக்கு வந்து அந்த தனியாக சேர்த்து அந்த டேஸ்ட் பிடிக்கல. அதனால் வந்து எங்கள் அம்மா பண்ணுற ஒரு ஸ்டைலில் தான் நான் வந்து பண்ணுறது. இப்போ மாற்றங்கள் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேன். இதில் வந்து டேஸ்ட்டில் எந்த விதமாகவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. டேஸ்டியாகவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கடைசியாக இந்த டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், அதில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். என்னுடைய புத்தகம் வேணுங்கிறவங்க லாஸ்ட்டில் ஒரு ஃபோன் நம்பர் வருது, அதை கூட நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னாக்க என்னுடைய சமையல் புத்தகங்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.